ஹலோ போஸ், இட்ஸ் ஜாரா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரெயின்போ ஃபிக்ஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் தேங்க்ஸ் டு எனிமின்னு ஆரம்க்கு ஒரு பர்த்டே ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்கும் பண்ணிடுங்க. ஸோ ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்கடா. ஸ்டோரியோட ஓப்பனிங்கில் நீங்கள் அந்த ஆரம் ஒரு குட்டியான ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கீங்க. நம்ஜூன் அம்மா வந்துருவாங்கடா காலேஜ் விட்டு, இவ்வளோ நேரம் ஏன் ஆச்சுன்னு கேட்பாங்க. ஆனால் நான் காலேஜ் கட் அடிச்சுட்டு உன் கூட உட்காந்துருக்கேன். நான் போகணும் நம்ஜுனா, என்னை கொண்டு போய் விட்டுரு. வயன், என்னாடி? எதுக்கு இவ்வளோ பயப்படுற? அவளுக்கு ஆழம் பயந்துட்டு இருக்காது என்ன? அந்த லூனாக்கு ஒரு நாள் இருக்குடி, சும்மா சும்மா நம்மளே நோண்டிட்டு இருக்கா. அவளுக்கெல்லாம் வேற வேலை மாதிரி இருக்காதா? ஐயோ, எதுக்கு நம்ஜுனா இப்போ அவளை பற்றி நம்ம பேசிட்டு? எனக்கு டைம் ஆகுது. இன்னொரு நான் காலேஜ் வராது தெரிஞ்சிருந்து அவள் கண்டிப்பாக அம்மா கிட்ட சொல்லியிருப்பா. இன்றைக்கும் போய் அடி வாங்க தான் செய்யணும். உங்கள் அம்மா மேலே கை வச்சிருவாளாடி? உங்கள் அம்மாளுக்கும் இருக்குது அவளுக்கும் இருக்குடி. என்ன நினச்சிட்டு இருக்காளுங்க? என் வாய் நான் எப்போ பாரு அடிச்சிட்டு. அதுக்கு என்ன பண்ணுறது? நீங்கள் வேணும்னா நான் அடியெல்லாம் வாங்கி தானே ஆகணும். அதுக்காக சும்மா சும்மாலாம் நோண்டக்கூடாது ப்ரோ. ஒரு அளவு தான் எல்லாம். அம்ஜுனா, தயவு செஞ்சு கொண்டு போய் விடு. எர்ரி பறப்பா, இவ பறக்க கொடுத்தவ அப்படின்னு நம்ஜனும் அப்படியே வெளியில் பைக் எடுக்கிறதுக்காக வர்றான். அப்போ நீங்கள் நம்ஜனோட கையை பிடிச்சிட்டு, இல்லை இவ்வளோ நேரம் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்ல, ஆனால் இப்போ எனக்கு போகவே தோணலை நம்ஜனா அப்படின்னு அவனை கட்டி பிடிச்சிக்கிறீங்க. என்னாச்சடி? இவ்வளோ நேரம் வீட்டில் கொண்டு போய் விடு, வீட்டில் கொண்டு போய் விடுன்னா இப்போ என்ன? அப்போ நீங்கள் நம்ஜனோட சீக்ஸ்லையே, எனக்கு தெரியல நம்ஜுனா, எனக்கு உன் கூடவே இருக்கணும் போல இருக்கு. நம்ம வீட்டில் அக்செப்ட் பண்ணி சீக்கிரம் நமக்கு மேரேஜ் பண்ணி வச்சிட்டா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல? ஆமாண்டி, ஹாப்பியாக தான் இருக்கும். ஆனால் உங்கள் அம்மாக்காரி அந்த லூனா அவள் இருக்க வரைக்கும் நமக்கு உன்னை தூக்கிட்டு போய் தாண்டி தாலியை கட்டணும். உன்னை தூக்கிட்டு போய் தான் கட்டணும். நானும் பார்த்துட்டு இருக்கேன். காலேஜும் முடிச்சிட்டேன். காலேஜ் வந்ததுலேருந்து ஒன்னே சைட் அடிச்சுட்டு எவ்வளோ இயர்ஸ் ஆச்சுடி? கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் ஆச்சு. ஆனால் இன்னமும் நம்ம புராணம் கொஞ்சம் பாடு இல்லை. அதான் நம்பிச்சுனா லூனா நான் பண்ணாததையெல்லாம் பண்ணேன்னு போய் சொல்கிறா. என்னாடி சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிட்டு இருக்கா? சொல்லு, தூக்கிறவா அவளை நீ தூக்கி என்ன பண்ண போகிற? நானா ஃப்ரெண்ட்ஸை வச்சு அப்படியே தூக்கிறவா? அதெல்லாம் வேண்டாம் நம்பிச்சுனா. எதுக்கு? அவள் பண்ணுறது நாளை பின்ன அவளுக்கே வரும். இதனால தான்டி, இந்த நல்ல மனசுனால தான் அவனை எனக்கு பிடிச்சது. ஆனால் இப்போ கண்டிப்பாக போய் ஆகணுமா நம்பிச்சுனா? வர்றனா ஆடி, இல்லைனா கட்டில் இருக்கு, மெத்தை இருக்கு, அப்படியே ஏதாச்சும் பண்ணிட்டு போகலான்னு. ஐயோ, எனக்கு பயமாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் உன் கூட இருக்கணும் போல இருக்கு நம்பிச்சுனா. சரிடி செல்லம், அப்போ இருந்துட்டு நாளைக்கு காலையில் கொண்டு போய் விடாட்டா? என் மாமியார் மூஞ்சி மேலேயே என் பொண்டாட்டியும் நானும் அப்படி இருந்துட்டோம். எங்களுக்கு நாளை பின்ன குழந்த வரப்போகுது, அதுங்க கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு கேட்கட்டாடி. அப்படியும் உங்கள் அம்மாக்காரி வெளில போவாங்கடா அயோக்கிய நாய்களான்னு துரத்துனா நீங்கள் கூப்பிட்டு வந்துடுறேன்டி, நீங்கள் கூப்பிட்டு வந்துடுறேன். நம்ஜுனா, என்ன? எனக்கு நீயும் வேணும், அம்மா அப்பாவும் வேணும், மம்மி டாடியும் வேணும். எனக்கு எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும். அப்போ லூனா அவள் இருக்க வரைக்கும் அது நடக்காதுடி. அது எப்படியாச்சும் நம்ம நடத்தி காட்டணும் நம்பிச்சுனா. 5:30 ஆயிடுச்சு, ப்ளீஸ் என்னை பஸ் ஸ்டாப்லேயே ட்ராப் பண்ணிடு, நான் அப்படியே வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு உங்களை அவன் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ பைக்கில் போகும்போது அவனை ரொம்ப இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறீங்க. ஸோ ஆரம்க்கு புரியுது நீங்கள் எவ்வளோ அவனை மிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு. இந்த ஹோல் டே ஃபுல்லாக அவன் கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சாரமும் பஸ் ஸ்டாப்பில் ஸ்டாப் பண்ணுறான். அவள் லூனா பக்கத்துலேயே நிற்கிறா. அவள் தான் உங்களோட எனிமையே, உங்கள் லவ்வுக்கு. அப்போ நீங்கள் நம்ஜுனை பார்த்து, பத்திரமா போகணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக பைக் ஓட்டாத, ரொம்ப ஸ்லோவாக போ. எர்ரி, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது, ஹெல்மெட் போட்டிருக்கணும், சிக்னல் பார்த்து ஓட்டணும், மிரர் பார்த்து ஓட்டணும், எல்லா டேஷும் எனக்கு தெரியும். எப்போ பாரு பாட்டாக தானே படிக்கிற, நான் பார்த்துக்கிறேன் என்ன. அண்டே சில சனியன்லாம் இங்கே இருக்கு, கொஞ்சம் பார்த்து போடி, அது கண்ணுலாம் அவன் மேலே படுது.
ஹூ ஹூ ஆ ஊதிட்டேன்டி, அது போயிடும்னு நினைக்கிறேன். அப்போ லூனா, ஹே மிஸ்டர், அடிங்க அம்மால, யாரடி நீ? ஆ, நான் லூனா. உனக்கு என்ன வேணும்? எதுக்கு என்னை பற்றி ஜாடையாக பேசிகிட்டு இருக்க? ஜாடையாக பேசலடி, நேரிலே பேசுகிறேன். உனக்கு என்னடி? பெரிய டேஷ் ஆடி நீனு, எதுவும் வேலை மயிரெலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு பார்க்குறேன். சை, உன்ன மாதிரி ஒரு கேவலமான பிறவையெல்லாம் நான் பார்த்ததே இல்லடி. வீட்டில் போய் சொல்லி ஒரு பொண்ணு அடி வாங்குறத பார்த்து ரசிக்கிற சைக்கோடி நீனு, சைக்கோ. ஓ, நான் சைக்கோவா? ஃபயன் இரு, இன்னைக்கு உங்கள் அம்மா கிட்ட நான் சொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு அவளும் பஸ் வந்தது கோவமா ஏறுறா. அப்போ நீங்களும், நம்ஜுனா, எனக்கு வீட்டில் என்ன நடக்க போதோ, ஒவ்வொரு தடவையும் மாட்ட போகிறோன்னு தெரிஞ்சே உன் கூட அப்படியே சிரிச்சுட்டே வரேன் பாரு, எல்லாம் என்ன சொல்லணும்டா. ஏய், நீ பயப்படாமல் போடி, எனக்கு வேலை இருக்குது, உனக்கு படிப்பு இருக்குது. எவன் என்ன சொல்கிறான்னு நானும் பார்க்குறேன்டி. உனக்கு இன்னும் 1 இயர் தான், 1 இயரில் காலேஜ் முடிஞ்சிரும்ல, அது வரைக்கும் தான் உனக்கு டைமு. அதுக்கு மேலே உங்கள் ஆத்தாக்காரி வந்து அவனுக்கு கொடுக்க மாட்டேன் பிடுங்க மாட்டான்னு ஏதாச்சும் சொல்லிட்டோம், அவன் மூஞ்ச மேலே கொடுத்துட்டு உன்னை தூக்கிட்டு வருவேன்டி, உன்னை தூக்கிட்டு வருவேன். நம்ஜுன், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, பஸ் வந்துடுச்சு, நான் போயிட்டு வரேன், லவ் யூ, நீ பத்திரமா போ அப்படின்னு நம்ஜுனுக்கு அப்படியே ஃப்ளையிங் கேஸ் எல்லாம் கொடுத்துட்டு பஸ்ஸில் ஏறி போகிறீங்க. அப்போ லூனாவும் அதே பஸ்ஸில் தான், நீங்களும் அதே பஸ் தான், 2 பேரும் போயிட்டுருக்கீங்க. அப்போ யோசிச்சு பார்க்குறீங்க, நீங்கள் அண்ட் லூனா 2 பேரும் சின்ன வயசில் ரொம்ப சமத்தாக விளாண்டுட்டு இருப்பீங்க. அவங்க அம்மாவோட சிஸ்டரோட டாட்டர் தான் லூனா. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறீங்க. ஏ பையன், இங்கே வாடி, இங்கே வா, எங்கள் அம்மா எனக்கு சாக்கி கொடுத்தாங்க, ஒன்றுக்கு இன்னொன்று தம்பிக்கு குதிக்க சொன்னாங்க, ஆனால் நம்ம அதை சாப்பிட்ருவோம். ஹே லூனா, அப்புறம் அம்மா அதிப்பாங்கடி. இல்லைடி, அம்மா அதிக்க மாட்டாங்க, வா வா நம்ம ஓட்டிடலாம் அப்படின்லாம் ரொம்ப க்யூட்டாக சின்ன வயசில் விளாண்டுருப்பீங்க. ஸோ க்ரோவாக அவளுக்கு பிடிக்காம போயிருக்கும். ஓகே, இதுக்கு மேலே வேண்டாம், நம்ம அவகிட்டே பேசி பார்க்கலாம் அப்படின்னு லூனா பக்கத்தில் போகிறீங்க. லூனா, லூனா உன்னை தான் கூப்பிடுறேன். என்ன வேணும்? லூனா, எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுற? அவர் ஒன்றும் பொறுக்கியோ வேறு எதுவுமா இல்லைல்ல, அவர் நல்ல ஒரு கம்பெனியில் ஒர்க் போகிறாரு, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, அவருக்கும் என்னை பிடிச்சிருக்கு, என்னை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்குவார். லூனா, நீ எதுக்கு தேவையில்லாமல் இது கொண்டு போய் உங்கள் அம்மா கிட்ட சொல்லி உங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாவை ஒரு மாதிரி பேசி, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. லூனா, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க உன்னோட அம்மாவும் என்னோட அம்மாவும். ஆனால் முன்னே இருந்த அந்த சிஸ்டர் பாண்டிங் இப்போ சுத்தமாக இல்லை. லூனா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இந்த வேலை மட்டும் பண்ணாத. நான் அடி வாங்குறதுல அப்படி உனக்கு என்ன சந்தோஷம்? ஆமாம் வயன், எனக்கு சந்தோஷந்தான். சின்ன வயசுலேருந்து எது பண்ணாலும் வயன் மாதிரி பண்ணு, வயன் ஸ்போர்ட்ஸில் பெஸ்ட்டு, வயன் படிப்பில் பெஸ்ட்டு, எல்லாத்துலேயும் வயன் தான் பெஸ்ட்டு. அப்போ நான் எங்க, உன்னை விட நான் 1 மார்க் கம்மியாக எடுத்திருந்தாலும் வயனை பாரு, உன்னை விட அவள் 1 மார்க் அதிகமாக எடுத்திருக்கா. அப்போ 1 மார்க் கம்மியாக எடுத்தனால நான் உன்னை விட குறைஞ்சி போயிடுறேனா? சொல்லு வயன், நான் உன்னை விட குறைஞ்சி போயிடுறேனா? அப்போலேருந்து இப்போ வர அவனை கண்டாலே எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது வயன், பிடிக்கவே மாட்டுது அப்படி சொல்லிட்டு அவளை மூஞ்ச திருப்பிக்கிறா. ஸோ நீங்களும் அப்படியே யோசிச்சுட்டே வரீங்க. ஆனால் இப்படி அவங்கெல்லாம் பண்ணது உனக்கு இவ்வளோ பெரிய இம்பேக்டை ஆக்குன்னு நான் எதிர்பார்க்கல. லூனா, லூனா அப்பெல்லாம் இல்லை, நீ தான் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு. லூனா, நீ அமைதியாக இரு வயன். இப்போ நீ எனக்கு ஐஸ் வச்சா நான் வீட்டில் போய் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறியா? நான் உனக்கு முன்னாடியே சொல்லுவேன் வயன், நான் உனக்கு முன்னாடியே சொல்லுவேன் அப்படின்னு அவள் ரொம்ப கோவமாக நிற்கிறா. ஸ்டபானாக இருக்கா, எனக்கு போய் வீட்டில் போய் சொல்லுவேன்னு. ஸோ அப்போ நீங்களோட மொபைல் எடுத்து, ஹலோ நம்ஜுனா, ரீச் ஆகிட்டியா? ரீச் ஆகிட்டேன்டி, என்ன வேணும்? நான் ஆட்ரால அது ஐயத்தக்கான்னு வீட்டில் போய் சொல்லுவேன் பிடிங்கன்னு. இப்போ கூட சொல்கிறீ, பைக்கை எடுத்துகிட்டு வந்து பஸ் முன்னாடி நிறுத்தி அவளை எந்தாச்சும் பண்ணிடலாம் என்ன? நம்ஜுனா, சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு. என் ஆங்கிரி பேடு, நீ எதுக்குறி கத்துற? சொல்லு. அவள் எப்படியும் வீட்டில் போய் சொல்லுவா. ஸோ வழக்கம் போல் இது எத்தனாவது டைம்? 18th டைம். 18th டைமும் நான் அடி தான் வாங்க போகிறேன். வழக்கம் போல் 2 நாள் காலேஜ் அனுப்ப மாட்டாங்க, மொபைல் பிடிங்க வச்சுக்குவாங்க, அப்புறம் நெக்ஸ்ட் டே அனுப்புவாங்க. இதுதான் நடக்க போகுது. ஆனால் இருந்தாலும் உன்கிட்ட சொல்லிக்கிறேன், இந்த 2 நாள் உன்னை பார்க்காம பேசாமல் என்னால் கண்டிப்பாக இருக்க முடியாது. ஸோ நீ பத்திரமா இரு.
2 நாள் சீக்கிரம் போயிடணும்னு நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். 2 நாள் கண்டிப்பாக போனதும் நான் நான் உன்னை பார்க்க அப்படியே வந்துடுவேன். நீ அகெயின் என்னை கூட்டிகிட்டு போயிடு நம்ஜுனா. கொஞ்ச நேரம், அப்புறம் காலேஜ் போயிடலாம். ம் ஆ சரி. இதானா வழக்கமாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரத்த வரலாம் அடிச்சானுங்கன்னு வச்சுக்கோ, அவனுக்கு மண்டோட தான். மண்டோட தான் பார்த்துக்கோ. உங்கள் அம்மாவில் இருந்தாலும் சரி, அவள் அம்மாவில் இருந்தாலும் சரி, ஏதாச்சும் வாய் கிளியே பேசட்டும், வாய் பிடிச்சி கிழிச்சு விட்ருவேன். புரியுதா? நம்ஜுனா நீ அமைதியாக இரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. உங்களுக்கும் செம்ம பயமாக தான் இருக்குது. அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு லூனா செம்ம ஃபாஸ்ட்டாக போகிறா. வீட்டுக்கு போய் கோவமாக பேக்கெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு, அம்மா எனக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்தோ நிற்கிறாங்களே இவங்களோட பொண்ணு. எனக்கு அதே பையன் கூட பைக்கில் ஏறி ஊர் சுற்றிட்டு வந்து இறங்குனான், அதுவும் கட்டி பிடிச்சிக்கிட்டு. அப்போ என்னோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஸோ அப்போ நீங்களும் வர்றீங்க தயங்கிட்டே. தோ அம்மா பாருங்களேன், அப்படியே காலேஜ் போயிட்டு வந்த மாதிரி எப்படி வர்றான்னு. அப்போ உங்களோட அம்மாவுக்கும், என் பொண்ணை இதோட நான் எத்தனை டைம் தான் அடிக்கிறது, அவள் அடிச்சு என் கை தான் வலிக்குது, அவள் உடம்புல இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கான்னு கூட எனக்கு தெரில. அப்போ அவங்க மனசெல்லாம் கல்லாக்கிக்கிட்டு, வயன் எங்கடி போயிட்டு வர்ற? அம்மா காலேஜ்க்கு தாம்மா நான் போயிட்டு வர்றேன். அப்போ லூனோட அம்மா, தோ அதே பொய், எவ்வளோ தாண்டி போய் சொல்லுவ? உனக்கு உடம்பெல்லாம் கூசலை, அவன் கூட போயிட்டு என்னென்னடி பண்ணிட்டு வர்ற? ஆண்டி இப்பெல்லாம் தப்பாக பேசாதீங்க. நான் என்ன பண்ணேன் நீங்கள் பார்த்தீங்க? உங்கள் பொண்ணு சொன்னால் எல்லாமே உண்மையாயிருமா? அப்போ நானும் உங்கள் பொண்ணை பற்றி பேசட்டா? உடஞ்சிருவேன். என் பொண்ணை பற்றி நீ என்னடி பேசுறது? என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும். உங்கள் அம்மாவோட வளர்ப்பு சரியில்லை, அதனால தான் நீ அவன் கூட போய் ஊர் மேய்ஞ்சிட்டு வர்ற. அவள் உங்களோட அம்மாவுக்கும் அப்படியே டியர்ஸ் வந்து நிற்குது. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு உங்களை அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சொல்லு எங்கடி போயிட்டு வந்த? என் மானத்தை வாங்குறதுக்குன்னே நீ பிறந்திருக்கேடி. சொல்றி எங்கடி நீ போயிட்டு வந்த அப்படின்னு பயங்கரமாக அடிக்கிறாங்க. அப்போ நீங்களும் ஒரு கோவத்தில், ஆமாம் நான் அவன் கூட தான் போனேன். இப்போ எதுக்கு அடிக்கிறீங்க? அவருக்கு என்ன வேலை இல்லாமல் குடிச்சிட்டு தெரியுறாரா? கிடையாதுல. அவர் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு, நானும் படிச்சுட்டு இருக்கேன். என்ன அவருக்கு கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன? அவரை நான் மேரேஜ் பண்ணிக்கணுமா? நீங்கள் பண்ணி வைக்கிறீங்களோ வைக்கலையோ, இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன். இதுக்கு மேலே என்னால் முடியாதுமா. இவ்வளோ நாள் உங்களோட சம்மதத்தோடு நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போல்லாம் நீங்கள் என் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறீங்கம்மா. இப்போல்லாம் உங்களுக்கு உங்கள் பொண்ணோட சந்தோஷம் முக்கியமாக தெரிலம்மா. கொஞ்சம் நாயெல்லாம் சொல்கிறது உங்களுக்கு காதில் விழுகுது. ஆனால் உங்கள் பொண்ணோட சந்தோஷத்துக்கு நீங்கள் ஏற்றுக்கவே மாட்டீங்கல்ல, எப்பயுமே ஏற்றுக்க மாட்டீங்கல்லம்மா. என்ன பண்ணுவீங்க? 2 அடி அடிப்பீங்களா? இன்னும் நல்லா அடிங்க, ரத்தம் வருமா? வரட்டும். சாக போகிறேனா? செத்துடுறேன். ஆனால் அவனை மட்டும் என்னால் மறைக்க முடியாதுமா. இது எவ்வளோ சொன்னாலும், தோ இங்கே நிற்கிறாளே இவ எவ்வளோ சொன்னாலும் நான் என்னோட டெசிஷனில் இந்த மாற மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசிட்டு அப்படியே ரூமில் போய் செம்மையாக அழுகிறீங்க. ஆனால் இந்த டைம் உங்களோட மொபைலையோ எதுவுமே உங்கள் அம்மா வாங்கலை, எதுவுமே பேசலை. அப்படியே லூனாவோட அம்மாவை பார்த்துட்டு ஒரு மாதிரியான எரிச்சல் பார்வையில் பார்த்துட்டு உள்ளே போயிடுறாங்க. அம்மா பாருங்க எப்படி ஆக்டிங்கை போட்டுட்டு உள்ளே போகிறான்னு. இவளுக்கு வேறு வேலையே இல்லை. எங்கே பாரு லூனா, அவளை ஒரு கண்ணு வச்சுக்கோ. எங்கே போகிறான்னு நீ அம்மா கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இரு. அப்படி லூனாவோட அம்மாவும் சொல்லிட்டு 2 பேர் உள்ளே போயிடுறாங்க. எல்லாருமே ஒரே வீட்டில் தான் இருக்கீங்க. அப்போ உங்களோட அப்பா கால் பண்ணுறாங்க. ஹலோ சொல்லுப்பா, என்னம்மா பண்ணுற? காலேஜ் போயிட்டு வந்துட்டியா? போயிட்டு வந்துட்டேன்ப்பா. இன்றைக்கி யார் யாரெல்லாமா வந்தாங்க? அப்பா எல்லாரும் வந்தாங்க. இவர் எதுக்கு இப்போ அப்படி கேட்குறாரு? ஒரு வேளை நம்ம வெளியில் போனது அப்பாவுக்கும் சந்தேகம் வந்துருச்சா? இது வரைக்கும் அம்மா வரைக்கும் தான் தெரிஞ்சது. அப்பா அப்பா எல்லாருமே வந்தாங்கப்பா, இது நடத்துனாங்க அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட முன்னாடி கால் பண்ணி கேட்டிருப்பீங்க. ஸோ அதை அப்படியே உங்கள் அப்பா கிட்டே சொல்கிறீங்க. சரிம்மா. வெளியில் எங்கேயும் போகலல்ல? இல்லைப்பா, இல்லை நான் எங்கேயும் போகல. ஓகேம்மா. அப்பா இன்னும் 1 மந்தில் வர்றேன் ஊருக்கு. ஸோ அப்பா நான் பார்த்துக்கிறேம்மா அப்பா அப்படின்னு ஒரு மார்க்கமாக சொல்லிட்டு கால் அப்படியே கட் பண்ணுறாரு. அவ்வளோதான், அப்பாவுக்கும் தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நம்ஜனா கிட்ட அதை மறைக்க வேண்டாம். ஒவ்வொரு தடவையும் அவர் வாவான்னு கூப்பிடும்போது
என்னையே மீறி அவர் கூட போகணுங்கிற அந்த மனசு. ஆனால் வீட்டை நினைக்கும் போது அம்மா வேணும், அப்பா வேணும், எல்லாத்த பற்றியும் நினைக்க தோணுது. ஆனால் வீட்டில் உள்ள யாருக்கும் என்னோட சந்தோஷம் பெருசாக இல்லை. அவ கொஞ்சா குடிக்காரன் புறம்போக்கெல்லாம் கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நிற்கிறான். நான் என்ன அப்படியா நிற்கிறேன் அப்படின்னு உங்கள் ஃபோன் அப்படியே ஆன் பண்ணி நம்ஜனோட ஃபோட்டோ எடுக்கிறீங்க. இந்தோ இவனை தானே வேணும்னு கேட்குறேன். இவ்வளோ அழகாக பார்க்குறான் பாரு, ரகடா, ரொம்ப க்யூட்டாக இருக்கான். ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறான். இதை விட ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு என்ன வேணும்? கேரக்டர் சரியில்லையா? எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனாலும் அம்மாவையும் குத்த சொல்ல முடியாதுல்ல. அம்மாவை ரிலேட்டிவ்ஸ் வேணும்னு யோசிக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் எங்கள் அம்மாவை ஒரு பகடைக்காய் மாதிரி யூஸ் பண்ணுறாங்கல்ல. அது எப்போ தான் எங்கள் அம்மாவுக்கு புரிய போதும் அப்படின்னு நீங்களும் அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே படுக்கிறீங்க. ஸோ நைட்டு சாப்பிட கூட உங்களை யாருமே வந்து கூப்பிடல. உங்கள் அம்மா உங்ககிட்ட பேசவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அப்படியே எழுந்துக்கிறீங்க. ஸோ டைனிங் டேபிளில் வந்து உட்காரிங்க. அங்கே ஆல்ரெடி லூனான்னு அவளோட அம்மா இருக்காங்க. லூனா, இவங்களுக்கெல்லாம் எப்படி சாப்பிட மனசு வருது? வெக்கமாகவே இருக்காதுல. சூடு சொரணை எதுவுமே இல்லாமல் சாப்பாடு எப்படி தான் உள்ளே இறங்குது? கூச்சமாக இருக்காதா? ஒரு பையன் கூட போயிட்டு வந்திருக்கா, உடம்பெல்லாம் அவளுக்கு ஒரு மாதிரி பண்ணாதா? நல்ல வேலை என்னோட பொண்ணு அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது உங்களோட அம்மா வர்றாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு ஏதோ பேசணும்னு வாய்க்குள்ளே வருது. ஆனால் அவங்களால எதுவுமே பேச முடியல. சாப்பாட்டில் இவங்களுக்குலாம் எப்படி தான் கை வைக்க தோணுதோ அப்படின்னு அவங்க திட்டும் போது நீ உங்கள் அம்மாவை திரும்பி பார்க்குறீங்க. ஸோ அவங்க அம்மாவாலே எதுவுமே பேச முடியல. அதனால அவங்க தலை குனிஞ்சிட்டு அகெயின் போயிடுறாங்க. ஸோ நீங்கள் மார்னிங்கும் சாப்பிடாம அப்படி காலேஜ் கிளம்பி போகிறீங்க. அப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க. பின்னாடி ஒரு பர்சன் வந்து அப்படியே உங்கள் ஷோல்டரை தொட்டு கூப்பிடுறாங்க. அப்போ நீங்களும் டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அது நம்ஜூன். ஏய் என்னாடி? உங்கள் வீட்டில் லாக் ஆகிருப்பேன்னு பார்த்தா அப்படியே வந்துட்டா காலேஜ்க்கு. என்ன நடந்துச்சு? எட்டு கால் பண்ணி சொல்லணுன்னு கூட இல்லையா? அதெல்லாம் நம்ஜூன், காலேஜ் போயிட்டு அங்கே கால் பண்ணலான்னு இருந்தேன். ஒரு மாதிரி எனர்ஜி இல்லாத மாதிரி இருக்குது. எதுக்கிட்ட எனர்ஜி இல்லை? உங்கள் அத்தாக்காரி சாப்பாடு போடலையா என்ன? இல்லை, நான் எதுவுமே சாப்பிடல. எதுக்கு? எதுக்கடி சாப்பிடல? எதுக்கடி சாப்பிடல? உன்னை எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் சாப்பாடை ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு. என்ன டேஷுக்கு நீ என்ன டேஷ்க்கு நீ சாப்பிடல அப்படின்னு உங்கள் கையை ரொம்ப ஹார்ஷாக பிடிக்கிறான். ஸோ அந்த கேரை வந்து அவன் இந்த மாதிரி உங்களுக்கு டெலிவர் பண்ணுறான். அது இல்லை நம்ஜுனா, நைட்டு சாப்பிட தோணல, அப்படியே தூங்கிட்டேன். என் அம்மா நேற்று நைட்லேருந்து என் கூட பேசவே இல்லை நம்ஜுனா. என்ன தான் அடிச்சிட்டாலும் சாப்பிடுன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க. ஆனால் நேற்று நைட்லேருந்து எங்கள் அம்மா என் கூட பேசவே இல்லை. உங்கள் அத்தாக்காரி பேசலன்னா என்னடி? அதான் நான் இருக்கேன்ல, என் கூட பேசு. நீ ஃபஸ்ட்டு இறங்கு, எனக்கு சாப்பாடு வாங்கி தரேன். அதெல்லாம் வேண்டாம் நம்ஜூன், எதுக்கு மர தேவையில்லாத பிரச்சனையாகி. அவள் பின்னாடி லூனா நின்றுட்டு இருக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு அப்போ ஆரம்க்கு டென்ஷன் ஆகி, டேஷமாயிரு உன்னை தாண்டி உனக்கு அப்படி என்னடி அரிக்குது? எங்கடி அரிக்குது உனக்கு? அப்படி அரைச்சா எவன் கூட்டியாச்சும் போ. அதை விட்டு யாழ் எதுக்கு சும்மா நோண்டிகிட்டு இருக்க? சொல்கிறி மயிறு அப்படின்னு அவள் கழுத்தை பிடிக்கிறான். ஏய் விடுறா, விடுறா, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அவள் கத்துறா. ஸோ எல்லாருமே அப்படி திரும்பி பார்க்குறாங்க. எல்லோரும் மூட்டை உட்காருங்கடா, வந்துருவானுங்க ஒரு பொண்ணுக்கு ஏதாச்சும்னா. நாட்டில் எதுவும் நடக்குது, அதை கேட்குறதுக்கு வக்கன மயிறு இல்லை. ஒரு பொண்ணு கத்துனா போதும் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடுவானுங்க. எல்லாத்தையும் மூட்டை உட்காருங்களா, இல்லை எவனுக்கு எதா இருப்பேன்னே தெரியாது அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசினது. யாருமே எழுந்து வரல. அப்போ நீங்கள் நம்ஜூன் பக்கத்தில் வந்து, நம்ஜூன் விடு நம்ஜூன், எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? வயன், நீ வாயை மூடுறி. இப்படி அமைதியாக இருக்கனால தான் இதோ தாய்வ சிங்கமாக வருது. யாழ் இருக்கான்னு தாண்டி உன்னை எதுவும் கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்கேன், இன்னும் அறுத்து கிழிச்சு விட்டுருவேன், புரியுதுல அப்படின்னு சொல்லிட்டு அவளை மிரட்டி விட்டுட்டு ஸோ அகெயின் முன்னாடி உங்கள் கையை பிடிச்சிட்டு வர்றான். ஸோ உங்களுக்கு க்ளோஸாக வந்து நின்றுட்டு, இங்கே பாரு, அவள்லாம் ஒரு ஆள் மயிருன்னு அவளுக்காக பயந்துகிட்டு இருக்க. இறங்கு தவணைக்கு அவள் என்ன கேட்குறான்னு நான் பார்த்துட்றேன்டி. இறங்கு. இத்தனை நாள் உங்கள் அம்மாட்ட வந்து பேசவான்னு கேட்டதுக்கு வேணான்னு இல்லை. இதுக்கு மேலே என்னால் பொறுத்துட்டு இருக்க முடியாதுடி, பொத்திட்டும் இருக்க முடியாது, இறங்குடி அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை ஸ்டாப் பண்ணி அப்படியே இறங்குறான். ஸோ ஃபஸ்ட்டு அவங்கள ஒரு ஹோட்டல் கூட்டிகிட்டு போய் நல்லா சாப்பாடு வாங்கி கொடுக்குறான். சாப்பிட்றி, நல்லா முச்சுக்குன்னு சாப்பிடுவா.
இதை வீட்டிலே சாப்பிட்ருக்க வேண்டியதானே. அவளுக்கு அப்படி பேசினாளுங்கன்னா உனக்கு புத்தியே இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பிட்ணுண்டி. அப்போ அவளுங்களுக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருக்கணும். அவன் அப்படி பேசுகிறான், இவன் அப்படி சொல்கிறான்னு எல்லாத்தையும் போட்டு காதில் வாங்கிட்டதுன்னு வச்சுக்கோ, நம்மளோட லைஃப்பை நம்மளால் வாழவே முடியாது அப்படின்னு அவனும் உங்களுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி தந்துட்டு ஏறி வீட்டுக்கு போய் பேசலான்னு அவங்க அம்மாட்ட பேசலாம். ஏறு. நம்ஜூன் வேண்டாம், நான் பையன் சொன்னால் கேட்பல்ல. ஆமாடி, இப்படியே நீ எத்தனை டைம் சொல்லி சொல்லி நானும் கேட்டிருக்கேன். நான் சொல்கிறத என்னைக்காச்சும் ஒரு நாள் கேட்குறியா? இந்த விஷயத்தில் கேட்குறியாடி? நம்ஜூன் கொஞ்சம் வெயிட் பண்ணு, அப்பாவும் வருவார். அப்பாவுக்கும் டவுட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் கண்டிப்பாக ஒன்று தான் நம்பிச்சு நான் மேரேஜ் பண்ணிக்குவேன். அந்த அளவு டேஷ் எல்லாம் எங்களுக்கும் தெரியும். மூடிட்டே ஏறி. நம்ஜூன் ஏன் அப்படி அடம் பிடிக்கிற? நான் சொன்னால் நீ கேட்பல்ல. ஏறி என்னை கெட்ட வார்த்தை பேச வச்சிடாத. நம்ஜூன் இது நமக்குள்ளே சண்டையாக ஆயிரும், ப்ளீஸ். இப்போ என்ன தான் வைன் பண்ண சொல்கிறேன்? இப்போ என்ன பண்ண சொல்கிறேன்? ப்ளீஸ் நம்ஜூன், கொஞ்சம் நேரம் இல்லை, கொஞ்சம் மந்த்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக அம்மா அப்பா எல்லாருமே ஒத்துக்குவாங்க. ஓ, அப்போ அது வர நான் வரல் சப்பேட் நிற்கவா? நம்ஜூன் என்னை எப்பயுமே நம்புவல்ல, உன்னை என்றைக்குமே நம்புவேண்டி, போதுமா? அது மாதிரி இந்த இந்த ஒரு வாட்டி என்னை நம்பு. நெக்ஸ்ட் டைம் அவளால் இப்படி ஏதாச்சும் ஆச்சுன்னா நம்ம கண்டிப்பாக பேசலாம் நம்ஜுனா. இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன்டி, ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அகெயின் இப்படி நடந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து பேசுவேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுனா உங்களுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே உங்களுக்கு காலேஜ் கூட்டிகிட்டு வந்து விடுறான் பைக்லையே. சேஃபாக போடி, ஏதாச்சுன்னா கால் பண்ணிக்கோ, கால் பண்ணிக்கோ அப்படின்னு உங்கள் ஃபோர்ஹெட்லேயே போடி போ அப்படின்னு விட்டுட்டு போயிடுறான். ஸோ நீங்களும் காலேஜ் போகிறீங்க. நீங்கள் காலேஜ்குள்ளே போனதும் லூனான்னு அவளோட கேங்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நின்றுட்டு தோ வர்றா பாருங்கடி. காலங்காத்தலையே அவன் கூட போய் ரூம் போட்டுட்டு என்னம்மா சாட்டிஸ்ஃபைடா? காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டியா? ஏ லூனா என்ன பேசுகிற அப்படின்னு சப்புன்னு அவளுக்கு ஒரு அறை விடுறீங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா நீ என்னையே அடிப்ப அப்படின்னு அவள் அகெயின் உங்களை அடிக்கிறதுக்காக கையை ஓங்குறா. ஸோ அவளோட கையை கெட்டியாக இறுக்கமாக பிடிச்சிக்கிறீங்க. ஏய் விடுறி, வலிக்குது, விடு. எச்ச டேஷே, உனக்கு வாய் இருந்தா என்ன வேணாலும் பேசுவியா? உனக்கு யார்கிட்ட இவ்வளோ தைரியம் கொடுத்தது? வீட்டில் எங்கள் அம்மா பேசுகிறாங்கன்னு தான் அமைதியாக இருந்தேன். உனக்கெல்லாம் எவன்ட்டு என்னை பற்றி பேசுகிறதுக்கு ரைட்ஸ் கொடுத்தது அப்படின்னு ரொம்ப கோவமாக இன்றைக்கி நடந்துக்கிறீங்க. பிகாஸ் அவள் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணனால. அப்போ லூனாவும் ஏய் அன்றைக்கி வீட்டுக்கு வாடி, உனக்கு என்ன நடக்குதுன்னு பாரு. இனிமேல் நீ காலேஜ்க்கு இல்லை வெளியவே வர விடாத மாதிரி நான் உன்னை பண்ணுறேன் அப்படின்னு அவளும் அப்படியே சவால் விட்டுட்டு போகிறா. ஸோ நீங்களும் காலேஜில் கிளாஸ் கவனிக்கிறதுக்காக உள்ளே போகிறீங்க. ஸோ பிரேக் டைமில் நம்ஜூனுக்கு வந்து கால் பண்ணுறீங்க. ஏய் நாடி எப்போது கால் பண்ணியிருக்க? நம்ஜுனா அவள் இந்த மாதிரி மிரட்டிட்டு போனா. காலங்காத்தாலே ரூம் போட்டியான்னு கேட்கவும் எனக்கு கோவம் வந்து நான் அவளை அரைஞ்சிட்டேன். நம்ஜுனா அடி செல்லாக்குட்டி, இப்போ தாண்டி கரெக்டாக பண்ணிருக்க. அப்படியே பல்லார்னு 2-3 அறையை விட்டுருக்க வேண்டிதானே? நம்ஜூன் நானே பயந்து போய் கால் பண்ணுறேன், நீ என்ன இப்படி பேசுகிற? அவளுக்கு வேணும்டி, காலையே குடுக்க வேண்டியது, ஆனால் குடுக்க முடியல. நீ பாட்டடி செல்லம். நம்ஜூன் இப்போ நான் என்ன பண்ணுறது? வீட்டில் அகைன் லாக் பண்ணி வச்சிட்டாங்கன்னா? என்னை நம்புகிறல்ல பையன்? நான் நம்புகிறேன் நம்ஜூன். அப்போனா அமைதியாக வீட்டுக்கு போ, என்ன நடக்குதுன்னு பாரு. உன்னை காணமா, உன்னை வீட்டிலேருந்து வெளில விடலையா? அப்புறம் என்ன நடக்குதோ அதை நான் பார்த்துக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன்னா உன்னை விட்டு வேற ஒருத்தைய பார்த்துட்டு போய்க்கிறேன்டி. நம்ஜூன் அப்புறம் தெரியுதுல, உன்னை விட்டு போக மாட்டேன்னு தெரியுதுல, அப்படின்னா மூட்டு ஃபோனை வை, வீட்டுக்கு போ, என்ன நடக்குது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூனும் காலை வச்சிடறான். ஸோ நீங்களும் அப்படியே அகெயின் பயத்தோடு வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ உங்கள் போகிற வழி ஃபுல்லாக நம்ஜூன் ஃபாலோ பண்ணிட்டு தைரியம் சொல்லிட்டே வர்றான். ஸோ உங்களை வீடு வர விட்டுட்டு அவன் அப்படியே போயிடுறான். நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா உங்கள் அப்பா 1 month கழிச்சு தானே வரேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ளே வந்துட்டீங்க. ஏமா வயன், அப்பாவை பார்த்ததுல உனக்கு சந்தோஷமே இல்லையா? ஐயோ அப்படிலாம் இல்லைப்பா, எனக்கு உங்களை பார்த்ததுல ரொம்ப ஹாப்பி. எப்படிப்பா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ லூனா நம்மளோட அம்மா வர்றாங்க. தோ பாருங்க உங்கள் பொண்ணு என்ன வேலை செஞ்சு வச்சிருக்கான்னு. காலங்காத்தாலே அவள் கூட ரூம் போட்டு வந்திருக்கா. அது என்ன எதுன்னு கேட்க போனேன், என் பொண்ணு அரைஞ்சிருக்கா. எவ்வளோ தைரியம் இருக்கு உங்கள் பொண்ணுக்கு.
உங்கள் வளர்ப்பு சரியில்லைன்னு என் மக உங்கள் மகளுக்கு அட்வைஸ் பண்ண போகும்போது எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்ணு மேலே கை வச்சிருப்பா. இது வரைக்கும் என் பொண்ணு மேலே நான் கை கூட வச்சதில்ல. ஆனால் உங்கள் பொண்ணு என்ன வளர்ப்போ இங்கே பாருங்க, இதுக்கு மேலெல்லாம் உங்கள் பொண்ணை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பலார்னு லூனாவோட அம்மா அரைஞ்சிடுறாங்க. ஸோ உங்கள் அம்மா அப்பா 2 பேத்துக்குமே ஷாக் ஆகிடுது. லூனா என்ன சொல்கிற? என் பொண்ணை எங்கே போனா? ஆக்சுவலி நீங்கள் போயிருக்கவே மாட்டீங்க. ஸோ லூனாவோட பிளான் தான் எல்லாமே. நீங்கள் அவளை அரைஞ்சிட்டிங்கன்னு சொல்லி இந்த மாதிரி தப்பாக சொல்லி கொடுக்குறது. ஆண்டி, நான் காலங்காத்தாலே பஸ்ஸில் இருந்து இறங்காதன்னு சொன்னேன். ஆனால் இறங்கி என் கண்ணு முன்னாடியே இதோ அங்கே இருக்குல்ல ஹோட்டல், அதுக்குள்ளே 2 பேரும் போனாங்க ஆண்டி. அப்புறம் 2 பீரியட் முடிஞ்சு தான் இவள் காலேஜ்க்கே வந்தா. சொல்லு வயன், லூனா சொல்கிறது உண்மையா? அம்மா, நீ அவளை நம்புவ, ஆனால் என்ன நம்ப மாட்டல்ல? சொல்லுடி, அவள் சொல்கிறது உண்மையா? இல்லைம்மா, இல்லை, நான் அவன் கூட போகல. காலைல சாப்பிட்டு மட்டும்தான் வந்தேன். ஓ, என்னடி, அவன் உன்னை ஃபுல்லாக சாப்பிட்டானா இல்லை எப்படி? அம்மா, நீயும் அசிங்கமாக பேசாதம்மா. நாங்கள் 2 பேரும் காலையில் டிஃபன் சாப்பிட்டோம். காலைல உன் பொண்ணு சாப்பிட்டால என்னன்னு கூட நீ பார்த்தியா? ஒன்றும் பார்க்கலல்ல. நான் சாப்பிடாம போனேன். அவன் கூட்டிகிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து காலேஜில் கொண்டு வந்து விட்டான். அவ்வளோதான். இந்த எச்ச டேஷ் சொல்கிற மாதிரி நான் உன் ரூமுக்கெல்லாம் போகல. அப்போ வயனோட அப்பா, வயன், நீ உண்மையை தான் சொல்கிறியா? ஆமாப்பா, ஆமாம், நான் உண்மையை தான் சொல்கிறேன். ஐயோ அங்கிள், இல்லை, இவ போய் சொல்கிறா, நீங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வேணால் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டுக்கெலாம் கால் பண்ணி கொடுக்குறா. ஸோ அவங்களும் ஆமான்னு சொல்லிட்டு இவளுக்கு ஜால்ரா அடிக்கிற மாதிரி பேசுகிறாங்க. என்ன பையன் இதெல்லாம், என்ன இதெல்லாம் அப்படின்னு உங்கள் அப்பா பெல்ட் எடுத்துகிட்டு வந்து செம்மையாக அடிக்கிறாங்க. அப்போ நீங்கள் குத்துக்கல்லாட்டம் அப்படியே நிற்கிறீங்க. ஆனால் உங்கள் கண்ணில் வந்து டியர்ஸ் மட்டும் அப்படியே வடியுது. சொல்றி, சொல்லு, எவன் கூட போய் ஊர் மெஞ்சு படுத்துட்டு வர்றதுக்கு தான் உன்னை நான் பெற்று விட்டுருக்கேனா? இங்கே பாரு, உன் பிள்ளை எப்படி வளர்த்து வச்சிருக்க? ஆமாம், என்ன மட்டும் சொல்கிறீங்க, நீங்களும் சேர்ந்து தானே வளர்த்தீங்க அப்படின்னு உங்கள் அம்மா அப்பா 2 பேருமே பயங்கர கோவத்தில் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் உங்களுக்கு செம்மையாக வலிக்குது. பட் அப்படியே நிற்கிறீங்க. உங்கள் அம்மா அப்பாவுக்கு அடித்து டயர்டாகி அவங்க அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. இங்கே போடுறி, நாளையிலேருந்து நீ உன் பொண்ணை காலேஜ்க்கே அனுப்பக்கூடாது. இது வரைக்கும் அவள் படித்து கிழிச்ச லட்சணம் எல்லாம் போதும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் உள்ளே போயிடுறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதான். அப்படியே லூனா அண்ட் அவளோட அம்மாவை பார்த்து, எச்ச நாய்களா, உங்களுக்கு ஒரு சாவு வர மாட்டேங்குதுல அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டே போகிறீங்க. அப்படியே ரூமில் போய் அகைன் லாக் பண்ணிக்கிறீங்க. உங்கள் மொபைல் எல்லாத்தையுமே வாங்கிட்டாங்க. அப்போ நம்ஜூன்னும், இன்னையோட 3வது நாள், இன்னைக்கு தான் வாத்தாக்காரி விடுவா, 2 நாள் வச்சு நல்லா அடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறதுக்காக 3rd டே வந்து பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறான். அப்போ அந்த சைடு நீங்கள், எனக்கு தெரியும் நம்ஜூன், நீ இன்னொரு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு. ஆனால் எங்கள் வீட்டில் இனி என்னை படிக்க கூட அனுப்ப மாட்டாங்க. இதை நான் யார் மூலியமாக உனக்கு சொல்ல முடியும்? லூனாவும் உன்கிட்ட சொல்ல மாட்டா. இப்போ நான் உன்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது எனக்கே தெரில நம்ஜூனா, எனக்கே தெரியல. ஆனால் இந்த 3 நாளும் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். உன்னோட ஃபேஸு, நீ கோவமாக பேசுகிறது, உன்னோட வாய்ஸு, உன்னோட கேரு எல்லாத்தையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் நம்ஜுனா. இந்நேரம் உனக்கே தெரிஞ்சிருக்கும் நான் வராத போது. ஆனால் நீ எவ்வளோ பதறி இருப்பான்னு எனக்கு தெரியும் நம்ஜூன். ஆனால் எப்படி நான் உன்கிட்ட சொல்லுவேன் நம்ஜுனா? நீ எவ்வளோ நேரம் அங்கேயே வெயிட் பண்ணுவனோ எனக்கு தெரில. லூனா வரதை பார்த்துட்டாச்சும் நீ அங்கேருந்து போயிட நம்ஜுனா. உன்னோட ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு எனக்காக வந்து நிற்ப. ஆனால் என்கிட்ட இப்போ ஃபோனும் இல்லை நம்ஜுனா. இல்லைனா நான் உனக்கு எப்படியாச்சும் காண்டாக்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு இந்த சைடு நீங்கள் உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. ஸோ இந்த சைட் பஸ் ஸ்டாப்பில் அப்போ லூனா மட்டும் வர்றா. எங்கே என் செல்லத்தை காணோம், இந்த சனையை மட்டும் வருது, கேட்டுடலாமா? ஏய் நில்றி. என்னடா, என்ன வேணும்? ஒத்த வாய் ஒட்டிச்சிருவேன்ன, சிறுப்பால் அடிப்பேன். எங்கடி வயன்? வயன் எங்க? ஓ, வயன் எங்கன்னு நான் சொல்லணுமா? நான் எப்படி சொல்லுவேன்னு நினைக்கிறோம் மிஸ்டர் நம்ஜூன்? நான் சொல்லிட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காதுல்ல. அப்போ என்னால் சொல்ல முடியாது அப்படின்னும் லூனாவும் ரொம்ப திமிராக பேசிட்டு அப்படியே போகிற பஸ்ஸில் ஏறி. ஸோ நம்ஜூனுக்கு இங்கே பைத்தியம் படிக்குது. ஐயோ, என்ன பண்ணியிருப்பானுங்க அவனுங்க? அப்பங்காரன் வேற அதோ மென்டல் முடித்தவன்.
ஆத்தாக்காரி அதுக்கும் மேலே என் பையனுக்கு என்னாச்சு அப்படின்னு அவனும் ரொம்ப அப்படியே இதை பற்றியோ யோசிச்சுட்டே இருக்கான். ஸோ அவன் வீட்டுக்கே போகல, அப்படியே இருக்கான் அதே இடத்துலையே. ஈவினிங்கும் ஆகுது. ஸோ லூனா அகைன் இறங்கி வர்றா. ஏய் நில்றி, அத்தா நில்றி, எங்கடி வயனு எங்க அப்படின்னு இன்னும் 2 பேரும் அவங்க கூட வர்றாங்க. ஸோ அப்படியே லூனாவோட கழுத்தை பிடிச்சி தூக்குறாங்க. சொல்றியா இல்லை எங்கேயே சாகுறியா சொல்லு, உன்னை காப்பாற்ற ஒரு மயிரும் வரமாட்டான். சொல்றி, என் லூனா எங்க? விடு 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 என்ன சொல்றியா என்ன சொல்கிற, விடு விடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் நம்ஜனும் விட்டுறான். சொல்றி சொல்லு, என் பையன் எங்கடி, என் பையன் எங்க? ஓ என் குழந்தைய நீ பிடிச்சிட்டல்லடா, இப்போ என்ன சொல்கிறேன்னு பாரு. ஓ நம்ஜுன், உனக்கு விஷயமே தெரியாதா? லூனாக்கு தான் மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்களே. இந்நேரம் அவள் அப்ராடுக்கு பறந்து போயிருப்பா, உனக்கு தெரியாதா? அப்போ ஆரம் கண்ணிலேருந்து செம்மையாக டியர்ஸ் வருது. என்ன சொன்ன? ஓ நம்ஜூன், ஆமாம், உனக்கு தெரியாதா? அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லலையா? அவளுக்கு 2 days முன்னாடியே மேரேஜ் ஆகிடுச்சு, ஆனால் அவளை அப்ராட் அனுப்பிட்டாங்க அப்படின்னு லூனாவும் இப்படி போய் சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறா. ஸோ நம்ஜனுக்கு செம்ம ஹார்ட் பிரேக் ஆகுது. இருப்பேன்னு சொன்னா போயிட்டால, ஆனால் நட்டு போக மாட்டேடி, எப்படி போன? ஆனால் உன் மகதாண்டி என் நெஞ்சுக்குள்ளே நிற்குது. என் கண்ணு முன்னாடி கூட நீ வந்து பஸ்ஸில் வந்து இறங்குற மாதிரி தெரியுதுடி. ஆனால் நீ அது இல்லைல்லடி. நான் தொட்ட கையை இப்போ வேற அவனை தொட்டுட்ருப்பான்ல அப்படின்னு அவன் செம்மையாக அழுகிறான். அந்த நைட் ஃபுல்லாக அப்படியே ரைனும் வருது. ஸோ அந்த மலையில் நனைஞ்சிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். ஸோ அப்படியே அந்த பஸ் ஸ்டாப்லேயே அப்படியே விழுந்து கிடக்கான் மயங்கி. காலையில் அவன் ஃப்ரெண்ட்ஸ், டே நம்ஜூன் எழுந்துடுறா, டே எழுந்துரு அப்படின்னு அவன் மூஞ்சிலெல்லாம் தண்ணி தெளிக்கிறாங்க. மச்சான் என் தேவதை மச்சான், என்னை விட்டு போயிட்டா மச்சான். டேய் எழுந்துருடா, எதாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். அப்போ இந்த சைட் நீங்கள், நம்ஜூன் இன்றைக்கும் நான் வருவேன்னு வெயிட் பண்ணுவலாடாமா? ஆனால் நான் எனக்கும் வரமாட்டேன், என்னை விட மாட்டுறாங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாம் அப்படியே ரெடி ஆகிட்டு, அம்மா நான் காலேஜ் போகிறேன். எதுக்குடி மறுபடியும் அகெயின் அவன் கூட போய் சுற்றிட்டு எங்கள் மானத்தை வாங்குறதுக்கா? நான் எவன் கூடயே சுற்றலை, சாப்பிட்டு வந்தேன் அவ்வளோதாம்மா அப்படின்னு உங்கள் அம்மா கூட ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ அகெயின் உங்களுக்கு அடி விழுகுது. அப்போ நம்ஜூன் வர்றான். ஸ்டாப் பண்ணுங்கடி, ஸ்டாப் பண்ணுங்க, எவ்வளோதான் அவளை அடிப்பீங்க? என்ன அடிச்சு அவளை கொண்டுலான்னு பிளானில் இருக்கீங்களா? டி இங்கே வா, என் கூட உனக்கு கல்யாணம் ஆச்சாம்ல, அவன் கூடடி ஆச்சு. நம்ஜுனா என்ன, எனக்கு யார் கூட கல்யாணம் ஆச்சு? லூனா தாண்டி சொன்னான், 2 நாள் முன்னாடியே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாம்ல. நம்ஜுனா அவளை பற்றி உனக்கு தெரியாதா? அகேன்னு உன்கிட்ட போய் தான் சொல்லியிருக்கா. அப்போது நம்ஜுன் உங்கள் அம்மா கிட்ட வந்து ஒரு மாதிரியான சாஃப்டான வாய்ஸில், எங்கே பாருங்க ஆண்டி, நான் உங்ககிட்ட வேறு மாதிரி வந்து பேசணுன்னு நினச்சேன், ஆனால் சுச்சுவேஷன் என்னமோ இப்படி தள்ளிடுச்சு. ஒரு 5 minutes கொடுங்க, ஒரு 5 minutesல நல்லா பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன் உட்காடுறான். உங்களோட அம்மா உங்களோட அப்பா, ஸோ நீங்களும் அங்கே தான் நிற்கிறீங்க. லூனா அவளோட அம்மா 2 பேருமே வந்துடுறாங்க. அம்மா நான் சொன்னேன்ல, இவன் தாம்மா வந்து பொறுக்கி குடிச்சிட்டே தெரியவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுனை பற்றி தப்பாக அவன் அம்மா கிட்ட சொல்கிறா. அப்போ நம்ஜுன் கால் பண்ணி, இதோ பேசுங்க, அவள் கிளாஸ் மேம் தான், பேசுங்க, 2 daysக்கு முன்னாடி வந்தாளா இல்லை 2 period கழிச்சு வந்தாளான்னு நீங்களே கேளுங்க அப்படின்னு சொன்னதும் உங்கள் மேமும், இல்லையே வயன் காலையிலேயே அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவங்க அம்மா அப்பா 2 பேருமே திரும்பி லூனாவை பார்க்குறாங்க. இந்த டேஷ் எதுக்கு இப்போ எல்லா உண்மையும் சொல்கிறான் போச்சு அப்படின்னு ஒரு நடுக்கத்தோடயே நிற்கிறா. ஸோ அகெயின் நம்ஜன் பேச ஆரம்பிக்கிறான். இங்கே பாருங்க ஆண்டி, அடுத்தவங்க பொண்ணு மேலே வைக்கிற நம்பிக்கையை கொஞ்சமாச்சும் உங்கள் பொண்ணு மேலே வைங்க. அதை விட்டு கண்ட எச்சனாயெல்லாம் சொல்கிறத கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பொண்ணு மேலே எப்படி நம்பிக்கை வரும்? எங்கே பாருங்கள், நான் அவளை வெளில கூப்பிட்டு போயிருக்கேன் தான், இல்லைன்னு சொல்ல, ஆனால் அவளோட படிக்கிற நினப்பு எனக்கு எப்பயுமே வந்ததில்லை, எனக்கு எப்பயுமே வந்ததில்லை ஆண்டி, வந்ததே இல்லை டில் நவ். அண்டு நான் எப்போ வேணாலும் கூப்பிட்ருக்கேன் அவளை, வா
உங்கள் அம்மா அப்பாலாம் ஒத்துக்க மாட்டாங்க மேரேஜ் பண்ணிக்கலான்னு. ஆனால் அவள் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணி, இல்லை நம்ஜோன், நான் அம்மா அப்பாலாம் விட்டுட்டு வரமாட்டேன், கண்டிப்பாக ஒரு நாள் அம்மா அப்பா ஒத்துக்குவாங்க அப்படின்னு அவளோட முடிவில் அவள் ஸ்ட்ராங்காக நின்னா. ஆனால் நீங்கள் அவளை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கலைல்ல, அவளோட சந்தோஷத்தை பற்றி எதையுமே யோசிக்கலை. ஏதோ ஒரு நாய் வந்து சொன்னதும் அப்படியே அதை நம்பிட்டு உங்கள் பொண்ணையும் அடிக்க ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸை பார்க்குறான். ஸோ உங்கள் லிப்ஸ்லேருந்துலாம் ரத்தம் வருது. உங்கள் அம்மா அப்பா முன்னாடி எழுந்து வந்து அந்த லிப்ஸில் உள்ள பிளட்டெல்லாம் தொடச்சி விடுறான். எங்கே பாருங்க ஆண்டி, இதுதான் நான். என்கிட்ட ஒரு வீடு இருக்குது, ஒரு நல்ல வேலை இருக்குது, நல்ல கேரக்டர் இருக்குது, எந்த பேட் ஹேபிட்ஸும் என்கிட்ட இல்லை. அவங்க பொண்ணை கொடுத்தீங்கன்னா நல்லா பார்த்துக்குவேன். அதை விட என்கிட்ட வேறு எதுவுமே இல்லை ஆண்டி. அவங்க பொண்ணுக்கும் என்ன பிடிக்கும், எனக்கும் அவ்வளோ பிடிக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, சந்தோஷமாக இருப்போம் லைஃப் லாங். அவங்க பொண்ணை ஹாப்பியாக வச்சுருப்பேன். சொல்கிறீ, நீயும் சொல்லு. அம்மா அப்பாவுக்கு பயந்து அமைதியாக இருக்கியா? நான் யாருக்கும் பயப்பில்லை நம்ஜூன். சில டேஷை பார்த்த வேலையால் தான் இப்போது இங்கே வந்து நிற்குது. இங்கே பாருங்க அம்மா அப்பா, நான் சொல்கிறதும் இதுதான். நான் அவன் கூட ஊர் சுற்றுறனே தவிர படுக்கிறதுக்கு எங்கேயும் போகலை, புரிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் லூனாவை பார்த்து முறைக்கிறீங்க. ஸோ உங்கள் அம்மா அப்பா 2 பேருமே வந்து அமைதியாக அப்படியே உட்காந்துருக்காங்க. இவ்வளோதான் ஆண்டி, இவ்வளோதான். அவங்க பொண்ணை தூக்கிட்டு போய் எனக்கு மேரேஜ் பண்ண தெரியும். ஆனாலும் உங்களோட சம்மதம் வேணும்னு தான் அப்போ 2 பேருமே உங்களுக்காக வந்து பேசிகிட்டு இருக்கோம். இனி முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அப்படியே நம்ஜனும் வந்து உட்காந்துடுறான். ரொம்ப நேரமாக யாருமே எதுவுமே பேசலை. ஸோ லூனா அப்படியே ஒரு பயத்தோட நடுக்கத்துலேயே உட்காந்துருக்கா. போச்சு போச்சு, நம்ம போய் சொன்னது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அப்போது லூனாவோட அம்மாவும், நீ பார்த்த வேலையாடிது, இப்போ எல்லோரும் ஏன் வளர்ப்ப தப்பாக சொல்லுவாங்க அப்படின்னு லூனாவை பிடிச்சி அமைதியாக திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ உங்களோட அப்பா பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. இன்னும் 2 மாதத்தில் என் பொண்ணுக்கு கல்யாணம், உனக்கு ஓகே தானம்மா அப்படின்னு உங்களை பார்க்குறாரு. நினச்சேன் இவர் என்னைக்கு தான் ஒத்துக்க போகிறாரு. இப்போயும் அஃபரோட முடிவில் தான் ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. என்னை நம்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணி தருவேன்னு ஒரு வார்த்தை அவருக்கு சொன்னால் என்ன? அப்போ நீங்கள் நம்ஜுனை பாவமாக பார்க்குறீங்க. ஸோ நம்ஜுனும் ஒரு மாதிரி உங்களை பாவமாக பார்க்குறான். அப்போவே சொன்னேன்லடி, உங்கள் அப்பங்கார ஒத்துக்க மாட்டான், உன்னை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. ஆனால் பாரு, இப்போயும் அப்பங்காரன் அவன் முடிவில் தான் தெளிவாக அப்படியே ஸ்டப்பானாக இருக்கான். இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாதுடி. 2 மாதத்துக்குள்ளே ஒன்றை தூக்குறேன், கல்யாணம் பண்ணுறேன், மம்மி ஆக்குறேன் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கான். ஸோ இந்த சைடு லூனாக்கெலாம் செம்ம ஹாப்பி. எப்படியோ ஒரு காதல் ஜோடியை பிரித்து விட்டாச்சு. இனி வயன் என்ன பண்ணுவா? பாவம் அப்படியே அழுதுகிட்டே சோகமாக மூலையில் நிற்பா. அப்போ உங்களுக்கோ அவ்வளோதானா? அப்போ நம்ஜுன்னு சொன்னால் தான் கரெக்டா? நம்ம அம்மா அப்பா எப்போயுமே இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்களா? அப்போது நம்ஜுனை மறந்தும் என்னால் வாழ முடியாது. அப்போ நீங்களும் தைரியமா? இங்கே பாருங்கப்பா, நம்ஜுனை தவிர வேறு யாராலையும் நான் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஒருத்தனை என்னை தொட்ட கூட அலோவ் பண்ண முடியாது. இது அவன் தொட்ட கை. அவனை பிடிச்சிட்டு தான் லைஃப் லாங் நான் நடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கு மேலே என்னால் வேற எவனோட கையும் பிடிக்க முடியாதுப்பா அப்படின்னு ரொம்ப ஸ்டப்பானா உள்ளுக்குள்ளே அப்படியே சோகத்தோட ரொம்ப கோவமாக அதை வெளிப்படுத்தி சொல்கிறீங்க. ஸோ நம்ஜனே ஷாக் ஆகுறான். அவங்க அம்மா அப்பா முன்னாடி நீங்கள் அப்படி பேசுகிறத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது. ஆமாடி, இப்போ வந்து நல்லா பேசு, எல்லாம் அப்படி ஆகவும். இங்கே பாரு வயன், நான் சொன்னது தான். அப்பா சொல்கிறத கேட்கணுன்னா இங்கே இரு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்லிட்டு எழுந்துட்டு, மாப்பிள்ளை யாரு தெரியும்ல, வேறு யாரும் இல்லை, இதை உட்காந்துருக்காரே நம்ஜூன், இவர் தான் அப்படின்னு சொன்னதும் உங்கள் 2 பேர்த்துக்கும் செம்ம ஹாப்பி. உங்களுக்குலாம் அந்த டியர்ஸ் வழியாக அந்த ஹாப்பினஸை காட்டுறீங்க. ஸோ நம்ஜுனும் அந்த இடத்துல அழுக ஆரம்பிச்சிட்டான் ஒரு மாதிரி ஹாப்பினஸில். அப்படியே ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிட்டு அப்படி தூக்கி சுற்றுறான். பாரு, லாஸ்ட்டில் ஓகே ஆகிடுச்சுல நிச்சலம். ஆனால் நீ சொன்னதும் கட்டு தானே? எங்கள் அம்மா, எங்கள் அப்பா எல்லோரும் லாஸ்ட்டில் சம்மதிச்சிட்டாங்கல்ல. அப்போ வயனோட அம்மா, ஏங்க நீங்கள் மட்டும் சொன்னால் போதுமா? எனக்கு அதில் இஷ்டம் இருக்கான்னு கேட்க வேண்டாமா? இங்கே பாரு வயன், உனக்கு அவனெல்லாம் கல்யாணம் பண்ணி தர முடியாது. அம்மா அம்மா ஏன் இப்படி பேசுகிற? அப்படி சொல்வேன்னு நினச்சியா? நீ கல்யாணம் பண்ணிக்கோ. இத்தனை நாள் ரிலேட்டிவ்ஸோட ப்ரெஷர்னால தாண்டி உன் லவ்வுக்கு நான் அக்செப்ட் பண்ணாமல்
உன்னை போட்டு அடிச்சுட்டு இருந்தேன். இனி எவ்வா என்ன சொல்கிறான்னு பார்க்குறேன் அப்படின்னு வயனோட அம்மாவும் ரொம்ப தைரியமாக பேசுகிறாங்க. ஸோ அவங்களோட அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னா வந்து இலைய விரித்து சோத்தை போட்டு நக்கிட்டு போகணும், இல்லையா இப்போவே இதுலேருந்து ஒதுங்கிக்கணும், மூஞ்சி தூக்கி வச்சுட்டுலாம் அந்த வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கோவமாக பேசிட்டு நம்ஜுன் பக்கத்தில் வர்றாரு. இங்கே பாரு தம்பி, என் பொண்ணுக்கு ஒன்றுனா பதறி போகிற, நல்ல வேலை இருக்குது, நல்லா பார்த்துக்கிற, ஸ்டப்பனாக இருக்கா என் பொண்ணு. அப்போ இதுலேருந்தே தெரிய வேணாமா என் பொண்ணுக்கு ஒன்று எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு. அதனால மட்டும் நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். இனி என் பொண்ணை அடிக்கவோ எதுவுமே நான் பண்ண மாட்டேன். ஆனால் என் பொண்ணை நீ கண் கலங்காமல் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு நம்ஜுன்ட்டே வந்து பேசுகிறாரு. அப்போ அந்த சைடு நம்ஜுன் அப்போ நம்ஜுனும் லூனா கிட்ட வந்துட்டு, ஹாய் செல்லம், என்ன மூஞ்சி அப்படியும் மலர்ந்த பூ மாதிரி இருக்கும், என்ன செல்லம் அப்படி தொங்கிடுச்சா? அச்சோ செல்லம், இங்கே பாரு, நான் என்னோடய லவ்வரு நானும் எங்கள் 2 பேரோட லவ் ஸ்டோரியை தேங்க்ஸ் டு எனிமி அப்படிங்கிற டைட்டில் வச்சு மஜாவாக படம் எடுக்க போகிறோம். என்ன அதுக்கு வில்லி கேரக்டர் பண்ணுறியா? ஆனால் உனக்கு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். ஏ வைனே, இந்த எச்சோட நேம் என்ன? லூனா நம்ஜுனா? லூனா. கருமம், இந்த பேர் எதுக்கு உனக்கு வச்சானுங்களோ? எதுவோ விடு. ஆனால் எங்கள் லவ் இவ்வளோ சீக்கிரம் சேர்ந்ததுக்கு நீ தாண்டி காரணம். தேங்க்ஸ் என்ன அப்படின்னு லூனாவே வெறுப்பேற்றுட்டு அப்படியே உங்களை பார்த்து ஒரு ஐயா விங் பண்ணிவிட்டு வழியில் போயிடுறான். ஓகேடா, ஹாப்பி என்டிங். அண்ட் நம்ஜுனுக்கு நம்ம விஷ் பண்ண மறந்துட்டு ஸ்டார்டிங்லேயே ஹாப்பி பர்த்டே நம்ஜுனா, நீ எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே க்யூட்டான அந்த டிம்பிள் ஸ்மைலோடு இருக்கணும் அண்ட் அந்த ஆட்டிடியூடான லுக்கோடையும் இருக்கணும். ஓகேடா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருந்தா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க. எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாகவும் சேஃபாகவும் இருங்க. லவ் யூடா, சராங்கே.